ஐயா கிட்ட வச்சு ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க என்ன. அவர் அந்த மார்டல் போட்டு ஒட்டுறாரு பாருங்கள். அங்கேருந்தே அப்படியே பார்க்கலாம், அங்கேருந்தே பாருங்கள். நம்ம மேலே போய் திரும்பவும் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விச் ஐ என்ஜாய்டு. இது ஒட்டி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஒட்டிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தானுங்களே அது பைண்டிங் ஆகும். இந்த லைம் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த லைமு, அந்த குவாலிட்டி பாருங்கள். அவர் இப்போ தான் ஒட்டுறாரு. இட் ஆக்ட்ஸ் லைக் ஒட்டுதா இல்லையா எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சிமெண்ட்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து மறுநாள் பார்த்தா தான் உங்களுக்கு லேசாக ஒட்டவே செய்யும். லைம் நம்ம ஊர் மெட்டீரியல் நம்ம இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்காரங்க நம்மளை இது பண்ணிட்டாங்க. எப்படி பாருங்கள், ஒட்டிச்சு பாருங்கள். வெட்டிக்கலாம் 3 ஒரு செகண்டில் இன்ஸ்டன்டேனியஸ். இட்ஸ் ஆக்ட் லைக் எ கம். அதை அங்கே எடுங்க சார். இட் ஆக்ட்ஸ் லைக் எ கம், அட்விசிவ், ஃபெவிகால், ஹெரால்டு, இந்த மாதிரியோட இட்ஸ் மோர் அன்லைக் சிமெண்ட். சிமெண்ட் வச்சிங்கன்னா என்ன சர்னு போயிருக்கும். பட் நம்ம என்ன நினச்சிட்டுக்கிறோம், அந்த இது ஊற்றி காமிங்க, அந்த இது கடுக்க தண்ணியும் ஊற்றி காமிங்க, கலர் மாறுறது தெரியும். ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் திஸ் டிவிஷன் வந்து இந்த மாதிரி ஓல்டு பில்டிங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெனோவேட் பண்ணுறது யூஸிங் த ரைட் டெக்னாலஜி. ரைட் டெக்னாலஜி இன் த சென்ஸு, இப்போ நிறைய பேர் வந்து கன்சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பியரன்ஸ் மட்டும் கொண்டு வருவாங்க. பட் தே வில் யூஸ் த மாடர்ன் மெட்டீரியல்ஸ், அல்லது ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெத்தடாலஜி வந்து மாடர்னாக இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் டு பிரிங் த ஓல்டு பில்டிங் இஸ் ஓன் க்ளோரி அப்படிங்கிற எய்மில் தான் பிடபிள்யூடியில் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எப்படி சித்தா வைத்தியம் வந்து நமக்கு வந்து அப்படியே பாரம்பரியமாக வந்துச்சு. அப்புறம் காலேஜ் ஆரம்பித்து நம்ம அதை ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு கொண்டு வந்தோமோ அதேமாரி இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸும் கொண்டு வர்றது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதில் இந்த ஹெரிட்டேஜ் கான்செப்ட்ஸை சொல்கிறதுக்கு மெனி பீப்புள்ஸ் நாட் அவைலபிள் அண்ட் ஃபியூ பீப்புள் அவைலபிள் ஆர் நாட் வில்லிங் டு ஷேர் their techniques with the others. இதுதான் சினோரி ஆஃப் மெனி திங்ஸ். அதில் எஸ்பெஷலி இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸில். அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து ஐயா பரமசிவம். இப்போ நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய ஆர்கிடெக்சர் இருக்கும். பட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஆர்கிடெக்சர். இது ஆனியன் டோமு, இது வந்து ஒரு மாதிரி மசூதிக்கு வர அந்த மாஸ்க் டைப் டோமு, இது கலாஸ் டைப்பு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாமே இல்லையா. இது வந்து ஹிந்தோஸ் ஆர்சனிக், இது இப்படியெல்லாம் சொல்லலாமே இல்லையா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் எப்படி, ஹவு டு டூ an ஆர்ச், அப்படி ஒரு ஆர்ச் இருக்குதுன்னா அதை எப்படி செய்கிறது, ஒரு பிளாஸ்டிங்னா அது ஆக்சுவலாக எப்படி பண்ணணும், ஒரு மொகுல் பிளாஸ்டிங். ஒரு மெட்ராஸ் டெரஸ் ரூஃபில் இஃப் யூ கோ டு த கூகுள் ஆர் சம்திங் யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் end up with so many confusion. 2 லேயர் போடலாமா, 3 லேயர் போடலாமா, அதுக்கு மேலே எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, சுர்க்கியில் என்னென்ன போடணும், இந்த மாதிரி எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் வியூஸ். லைக் நோ வாட்சஸ் அக்ரி, என்னோட டைம் உங்கள் டைம் நோ பீப்புள் அக்ரி இன் ஹெரிட்டேஜ் இது ஆல்சோ. அப்போது நாங்கள் ஐயாவை பிடிச்சி, அவர் 13 வயசுலேருந்து, அவருக்கு இப்போ வந்து வயசு வந்து எவ்வளோங்கய்யா, 55 சொல்லக்கூட என்கிட்ட சொன்னார், வயசு மட்டும் சொல்லிடுறாதீங்கன்ட்டு. ஸோ 55 + 30 அப்படி வச்சுங்களேன். இவர் 13 when he was 13. அப்போ அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது அப்படியே தொழில் வர வச்சு கொஞ்சம் வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர் பேசிக்கலி அட் விருதுநகர். அவங்க சன்-இன்-லா அல்லது இவங்க சன்ஸ் 2 பேர் இந்த மாதிரி தே ஹாவ். பட் அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரிச்சிருக்கிறாங்க, அது கொள்வார் இல்லைங்கும் போது நாங்கள் போய் இவங்களை கொண்டு வந்து பிடபிள்யூடியில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வி ஆர் மேக்கிங் த ட்ரெடிஷ்னல் இன்டு சயின்டிஃபிக் ஒன். அதுதான் இதெல்லாம். அந்த விதத்தில் எங்களோட எய்ம் வந்து நாங்கள் மட்டுமே கற்றுக்கிட்டு நாங்கள் மட்டுமே செஞ்சுட்டு எங்களோட முடிஞ்சிடணும், பிடபிள்யூடியோட முடிஞ்சிடணும் அல்லது என்னோட முடிஞ்சிடணும், சாரோட முடிஞ்சிடணும் இல்லை. எஸ்பெஷலி எங்கள் ஜாயின்ட் சீஃப் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னு பேப்பர்ஸ்லாம் வர வைக்கிறோம் இல்லைங்களா. யூ மேட் லேர்ன் மெனி திங்ஸ் இன் பேப்பர், ப்ரெஸ் பீப்புள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரெஸ்ஸுக்கே போக மாட்டாங்க, கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்க மாட்டாது, வேண்டாம் அந்த மாதிரி. அதெல்லாம் தாண்டி உடைச்சது வந்து எனது நண்பர் ஜாயின்ட் சீஃப் சத்தியமூர்த்தி தான். எல்லா பேப்பர்லேயும் வர வச்சு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு பில்டிங் நடக்கிறதே. இதில் ஒன்றே மட்டும் சொல்லிக்க விரும்பல. ஒருத்தர் முன்னாடி போகும்போது
ஒரு நல்ல ரைட் பாத்தில் போகும்போது there are many people who want to make money out of it. இந்த ஒரு மெத்தடை வச்சுக்கிட்டோ அல்லது இது வச்சுட்டோ இதை பணம் பண்ணுறதே அவங்க வச்சிருக்கிற ஒரு அரைகுறை நாலேஜ் வச்சுக்கிட்டு பணம் பண்ணுறத சிலர் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் இது வந்து எல்லோருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறது எங்களுடைய கடமைன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? பிகாஸ் யங் பட்டிங் என்ஜினியர்ஸ் மஸ்ட் நோ வேர் த ட்ரூத் இஸ் வேர் த ரியல் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நோக்கம். அதுக்காக நீங்கள் சண்டேவாக இருந்தால் கூட வீட்டிலலாம் திட்டிருப்பாங்க கொரோனா பீரியடில் போகிறேன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி வந்தது எனக்கு யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நானே என் பொண்ணை திட்டுவேன் இங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி வந்தது நாங்கள் சேஃப் தான். இங்கே நத்திங், இங்கே ஒருத்தருக்கு கூட கொரோனா கிடையாது. அந்த அட்மாஸ்பியரே உங்களுக்கு கொரோனா வராது. வேறவர் தெர் இஸ் அ க்ளோஸ்டு ஏசி வித் லாட் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் வராது, மருந்துக்கே வராது. இந்த நாங்கள் போடுறது மெத்தடுக்கே அங்கே வராது, உள்ள முடியாது. இந்த லைமு, இந்த கடுக்கா, கருப்புட்டி, இந்த எல்லாமே தனித்தனி பாருங்க. இத்தனையும் வைத்தியம் பண்ண மாட்டேன். இது நம்ம நாட்டு வைத்தியம் மாதிரி முடிச்சாருங்கய்யா. இப்போ இது வித் தி ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் எங்களுடைய எய்ம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதேமாதிரி நீங்கள் வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். யூ ஆஸ்க் so many questions at the end. ஸோ இப்போ கிடச்சிருக்கிற இதே டைமுக்கு சாரோ நானோ இவங்களோ உங்களுக்கு வர முடியாது. நாளைக்கு வந்தீங்கன்னா இருக்க மாட்டான். எங்கள் ஒரு வேலை இருக்குது, ஒரு செக்ரட்டரி மீட்டிங் இருப்பார், அவர் சேர்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் பிஸியாக அங்கே வேறு இருப்பார். இவங்களும் ஒர்க்கில் அங்கே இங்கே ஓடிட்டு இருப்பாங்க. யாருக்குமே சான்ஸ் இருக்குது. அதனால தான் நாங்கள் திடீர்னு இந்த ஷார்ட் பீரியட் கொடுத்ததுக்கு காரணம் we won't be able to manage so many crowd also. ஒரு வாரம் நோட்டீஸ் கொடுத்தோன்னீங்களே அவ்வளோ பீப்புள் வந்துடுவாங்க. இது வந்து இது ஷோஸ் எவ்வளோ ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்திருப்பீங்க அந்த ஷார்ட் நோட்டீஸில். அது மேலே ஒரு பேஷன், தோஸ் who are having passion தான் வந்திருக்கீங்க. அது எங்களுக்கு ஹாப்பி. யூ ஸ்ப்ரெட் திஸ் டு மெனி பீப்புள். அதான் எங்கள் எய்ம். ஒன்ஸ் அகேன் ஐ கார்டிலி வெல்கம் ஆல். ஸோ ஆஃப்டர் இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் வந்து ஐ எம் இன்ஜினியர் கேபி சத்யமூர்த்தி, ஜாயின்ட் சீஃப் இன்ஜினியர் பில்டிங்ஸ் PWD. Before going into the practical aspects of technical visit to this historical building, 251 years old of heritage building that is named called Humayun Mahal. Okay, this Humayun Mahal construction was completed 1768 by Muhammad Ali Khan of Walaja. He is the one of the king, Nawab ruler, one Orchard Nawab, not Nawab ruling. Nawab வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் இல்லை. வெஸ்டர்ன் காட், தென் ஈஸ்டர்ன் காட், தென் சவுத்து. அதாவது we can call it as ஆந்திரா, கர்நாடகா, திஸ் ஆந்திர இது தமிழ்நாடு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்போல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரூல் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பாருங்கள், உங்கள் 2-3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து நவாப் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நவாப்பில் இருக்கிற 37 நவாப்பில் ஒரு நவாப் வந்து தான் முகமது அலி கான் ஆஃப் வாலாஜான்னு அவர் பேர். அவர் தான் இதை 1768 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தார். He takes 10 years to complete the building. அப்போனா 1758 ஆரம்பித்து 1768 அவர் முடிச்சிருக்காரு. அப்போ வந்து நோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், நோ ரோட்ஸ், நோ வெஹிக்கல்ஸ், எல்லாம் எவ்வளோ பெரிய மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படிலாம் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி. இதில் வந்துங்க இப்போ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பில்டிங்கு. நவ் வி ஆர் ஸ்டாண்டிங் இட் தி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்டு. நீங்கள் எல்லாம் எனக்கு வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் சீயிங் ஆல் யங்ஸ்டர்ஸ். எங்களுக்கு நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் டாப் போஸ்ட்டில் இருக்கோம். வேரியஸ் பியூரோக்ராட்ஸ் பார்க்குறோம், பொலிட்டிஷியன்ஸ் பார்க்குறோம், எல்லாரையுமே பார்க்குறோம். உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. காரணம் வந்து எல்லாம் உங்களெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லி எல்லாம் யங்ஸ்டர் வந்திருக்கீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனே வந்து யங்ஸ்டர் கையில் தான் இருக்குது, உங்கள் யங்ஸ்டர் கையில் தான் இருக்குது. பர்டிகுலராக இந்த ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் 1 to 1.5 hours ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின் டு த யங்ஸ்டர்ஸ், பர்டிகுலர்லி ஆர்கிடெக்ட்ஸ். நான் கேட்பேன், நீங்கள் வந்து யூ ஹவ் டு ஆன்சர் இட். ஏன்னா அப்போ தான் ஒர்த்தாக இருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருக்குமே கிடைக்காது கவர்மெண்ட்டில். நான் கல்யாண சுந்தரன் சொல்கிற மாதிரி இதை ஒரு வாய்ப்பாக நீங்கள் எல்லாம் கருதி இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டோட நீங்கள் கேட்டுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன். ஒன்றாச்சா? ரெண்டாவது, கம்மிங் டு திஸ் பில்டிங், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் எ இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்டு. தட் இஸ் the name of this place is called Chepauk. You know Chepauk. Why it is named as Chepauk?
Yes, exactly correct. See, in Urdu, say is called six. Park is called garden. 6 gardens located in a same place. What is that garden? 6 heritage building are located in a same place. Nowhere the world 6 heritage buildings located in a same place. What are all the 6 heritage buildings? This building is Humayun Mahal. Next one is just behind that one building is there, that is Kalasa Mahal. Third one is PWD Annex building. That front portion, Beach Road, you can see it, that is annexed to this building. That is third heritage building. Fourth one is Presidency College. That is also a heritage building. Fifth one is Madras Unity Senate House. Then Gosha Hospital. One inside one heritage building. All 6 heritage building was constructed by the old rulers, king and other subsequently British people. So all together situated in a same place. So they have called it as a Chepak. 6 heritage buildings, 6 gardens. Olden days they got 6 gardens. So that is a famous place you are standing at, in which Chepak Palace, one of the part is Chepak Palace. Chepak Palace consists of only 2 major buildings, that is, which you are standing now is 251 years old, that is called Humayun Mahal. Behind this adjacent building is Kals Mahal. Kals Mahal and Humayun Mahal both combined together in olden days, they have called it as Chepak Palace. They used it as a palace. That annex building which we are located in, head office, that is annex building, annexed to this building. So all these 3 together we can call it as Chepak Palace. Okay. The first building which was constructed in 1768, next one is Kalasa Mahal. That is same 1768. Then Chepak Annex building is constructed by the British who have taken the British rule 1863. Okay. 1863, that's Annex building, which already we have renovated. So this is the history of that this building. Actually, coming to the point, when we took this building for restoration, we have gone through in 3 aspects. One is first assessment analysis, that is what is the condition of the building, what are all the materials they have used in olden days, what is the methodology for construction adoption. Then all these things we have documented for 3 months, which very, very useful for us. That conditional assessment we did it. Next one is the main role is conservation architects. Second role, we have got a report from conservation architects how we can proceed with this building for restoration. That we have documented from various conservation architects, which was PWD has got 9 to 10 conservation architects are there, they have finished MArch and we have got documented from that. So 2 aspects we have finished. Third one is important, that is restoration. That pertains to engineers who are actually involved in it. That restoration now you are going to see it in that part. There are 3 aspects. One is assessment, the second one is architectural conservation report, third one is actual restoration of that building. So I am going to concentrate only on the restoration of the building, because now it's presently going on. On the aspect of restoration, we have decided to follow only the old materials, that is traditional materials. What are all the 3 traditional materials they are used in that olden days? Same materials, we have decided to use it. Number 1, materials, all these materials. Next one, the methodology. What are all the old traditional methodology the old masons did during construction? That same methodology we are adopting here. Okay. Then third one is the source of that materials.
where it's actually available, which place in olden days the king or laborer brought that brick and everything, in the same place itself we are brought all these materials. So source is same, methodology is same. The methodology means traditional, that skilled labor application, everything is same. Then materials and everything is old traditional methods. It's very difficult to find the we face lot of difficulties to find out the all the methodology to old materials, for which we have searched 3 months. What are all the through various sources, using government machineries, through various data and records available in PWD and other things. நிறைய சோர்ஸில் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து we have faced a lot of difficulties. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு சொல்யூஷன். ஆல்ரெடி we have experienced in restoring of building of Madras High Court. We have restored. We have gained some experience there. Then museum building, Egmore Museum. There also we have gained some experiences. Then after that various heritage building, we have Egmore Court and various courts. For the 10 to 15 years we have maintaining and restoring all heritage buildings. From that we have gained a lot of experiences. Then after that this is a very old important, media is watching, public is watching and all peoples are watching. So we have decided to exactly to adopt the old methodology, for which we have collected all the data, all the experiences put together. Then finally we approached Paramasivam, who is 82 years old. He has got all the traditional methods in his mind. அவர் மூளையில் வந்து எல்லாமே இருந்ததை வந்து we have find that person, யார் அந்த காலத்தில் ராஜால காலத்தில் யார் யார் இருந்து அதெல்லாம் பண்ணாங்கங்கிறதுல நம்ம மூதாதையரில் யாராவது ஒருத்தரை கண்டுபிடிக்கணுன்றதில் நாங்கள் வந்து இவர் ஹைகோர்ட்டில் கொடுத்தோன்னே இவர்கிட்ட ஒவ்வொன்றா இஸ் நாட் ஃபார் மணி. அவர் வந்து ஒரு பணத்துக்காகவோ வேறு எதுக்காகவோ ஒர்க் பண்ணுறவர் இல்லை, கான்ட்ராக்டர் வேறு. இவர் வீட்டில் இருக்கிறவர் அந்த ட்ரெடிஷ்னலை இவருடைய தாத்தா 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 ஓல்டு கிராண்ட் ஃபாதர்கிட்ட இருந்து கான்ட்ராக்டராக இருந்து ராஜாவிலேருந்து வந்து கான்ட்ராக்டராக இருந்து மேசனாக இருந்து வந்தவர். அவரை கண்டுபிடிச்சி அவரை சென்னையில் கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து அவரை வந்து ஒரு இருப்பிடம் கொடுத்து அவருக்கு தேவையான செஞ்சு அவர் பிரதர் அவர் சன்னு 3 பேர் எல்லோரையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து கான்ட்ராக்டர் அவர் மாதிரி வச்சு அந்த மெத்தடாலஜி அவர்கிட்டருந்து வந்து இப்போ வந்து வி ஆர் அடாப்டிங் இட். ஏன்னா இதில் 34 crores வந்து கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணியிருக்கு இதுக்கு. ஸோ ஃபார் 60% ஆஃப் தி ஒர்க்கு வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட். பேலன்ஸ் 40% வந்து இன்னும் நெக்ஸ்ட் இயர் 8th month ஆகஸ்டில் வி வில் ஹேண்ட் ஓவர் த பில்டிங் டு த கவர்மெண்ட். ஸோ வி ஆர் இன்வெஸ்டிங் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணிங்கிற போது நம்ம வந்து இந்த மெத்தடாலஜியில் கரெக்டாக பண்ணணும், இல்லாட்டி வேஸ்ட் ஆஃப் மணி ஆகிடும். ஓகே, அதுக்காக தான் வந்து இதெல்லாம் நாங்கள் வேறு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து மெயினாக நம்ம பிஃபோர் கோயிங் இன் டு தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆல் தி பிளேசஸ்ஸு, இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்கில்ங்க த இம்பார்ட்டண்ட் திங் இஸ் த்ரீ ஆஸ்பெக்ட்ஸுங்க. ஒன் இஸ் கால்டு தீர்வை. இன் தமிழ் வி கேன் கால் இட் அஸ், எல்லாம் நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கினது, வி கேன் கால் இட் அஸ் தீர்வை. தட் இஸ் மொகல் பிளாஸ்டிங். மொகல் பிளாஸ்டிங்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எங்கேயுமே த்ரூ தி வேர்ல்டுங்க, ஈவன் ஆஸ்திரேலியன் ஓகே எங்கேயுமே இந்த தீர்வைங்கிறது மொகல் பிளாஸ்டிங்கிறது த்ரூ அவுட் வேர்ல்டு வந்து யூ கேனாட் கெட் தி டாக்குமெண்டேஷன் ப்ராக்டிக்கல் மெத்தடாலஜி எங்கேயுமே இல்லை. இங்கே தான் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சயின்டிஃபிக்காகவும் லேபரேட்டரியாகவும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மொகல் பிளாஸ்டிங் இம்பார்ட்டண்ட்டு. வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர், வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆர் தேர். அது நீங்கள் சொல்லி எடுத்துகிட்டே போகலாம். இம்பார்ட்டண்ட்டாக என்னுடைய ஸ்பீச்சில் 2 மட்டும் சொல்லிவிட்டு மீதி சைட்டுக்கு போயிடலாம். ஸோ மொகல் பிளாஸ்டிங், தட் இஸ் இன் தமிழ் we can call it as தீர்வை. Then second one is tarai. That is we can call it as Madras terrace. மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ரூப் போடுறத வந்து மெட்ராஸ் டெரஸ்ன்னு பிரிட்டிஷ் பீப்புள் கூப்பிட்றாங்க, தமிழில் வந்து தராயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிங் பண்ணுறத வந்து we can call it as மொகல் பிளாஸ்டிங். முகலாயர் காலத்தில் அவங்க பண்ணாங்க. ஏன்னா நவாப் வந்து they have given importance to முகல் ஆர்கிடெக்சர். இந்த பில்டிங்கில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்.
now you are in the building which is famous in the world. That is the first building, the architects are designed Indo-Sarsanic building architecture in the world itself. You can go the Google search enga ona neenga paarenga, the architects are designed, British architects are designed this building as Indo-Sarsanic architect building, வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு பில்டிங். நான் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த முகல் பிளாஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி இண்டோ சார்சானிக் ஆர்கிடெக்ட்ஸுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் எக்ஸாக்ட்லிங்கிறது உங்களுக்கு தெரியாது. என்னன்னா இண்டோ நீங்கள் ஒன்றுமே வேண்டியதில்லை. த நேம் ஆஃப் திஸ் பில்டிங் இஸ் ஹுமாயூன் மகால். ஜஸ்ட் அங்கே ரோடுக்கு வெளியில் போனீங்கன்னா கலச மகால். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இன் த நேம்? கலஸ் இஸ் இந்து நேம், ஹுமாயூன் இஸ் முஸ்லீம் நேம். ஏன்னா டோமில் வந்து பிளைனாக இருக்கும். நீங்கள் டோமில் ஒரே பெரிய டோம் இருக்கும், 10 feet டோம், அதில் பிளைனாக இருக்கும். முஸ்லீம்ஸ் இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறதுலாம் பிளைனாக இருக்கும். கலச மகால் போட்டிங்கன்னா அங்கே இருக்க டோம் வந்து கலசம் மாதிரி இருக்கும். இதே பில்டிங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ த ஆர்கிடெக்சர் விச் பிலாங்ஸ் டு இண்டோ ஆர்கிடெக்சர், தி கலாஸ் இஸ் லுக்ஸ் லைக் எ டெம்பிள். The architecture, it is a Sarsanic architecture. Sarsanic is nothing but a Mughlai architect, Muslim architect, dome இப்படி இருக்கும். ஸோ அது வந்து Indo-Sarsanic architecture. This is a building which combined both together, Indo-Sarsanic. எந்த இந்துவும் முஸ்லீமும் சேர்ந்து ஒரு ஆர்கிடெக்சரை உருவாக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த காலத்திலேயே ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக Indo-Sarsanic பேர் வந்ததுங்க ஆர்கிடெக்சருக்கு. நீங்கள் எல்லா மதத்தையும் சேர்ந்து ஒரு பில்டிங்கை கட்டுறீங்கன்னா அதுதான் இண்டோ-சார்சானிக். த வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு பில்டிங் இண்டோ-சார்சானிக்கில் கட்டினது வந்து திஸ் ஹுமாயூன் பில்டிங் வேர்ல்ட்லேயே. அதுக்கப்புறம் தான் நிறைய கண்ட்ரீஸில் வந்து அப்போ கட்டியிருக்காங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் பில்டிங். நான் இப்போ நவ் கம்மிங் டு த பாயிண்ட், டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் மொகல் பிளாஸ்டரிங். மொகல் பிளாஸ்டரிங்கில் எப்படின்னா தேர் ஆர் 7 steps, 7 steps இருக்குங்க. இது வந்து பிரிக்கு. இதில் வந்து நான் டெக்னிக்கலாக 2 பாயிண்ட்ஸ் மட்டும், தீர்வையும் தராயம் மட்டும் நான் சொல்கிறேன். தராய்ங்கிறது மெட்ராஸ் டெரஸ். ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஆர்கிடெக்ட்ஸ் வந்திருக்கேன், எல்லோரும் இது ரெண்டுமே தெரியாமல் போனீங்கன்னா நாளைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தவங்களுக்கு நான் தவறாக ஃபீல் பண்ணுவேன், தெரிஞ்சு போகணும். ஸோ இந்த மொகல் பிளாஸ்டிங்கிறது என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 steps. இப்போ பண்ணி காமிக்க போகிறாங்க 7 steps. இது வந்து பிரிக்ஸு. இந்த பிரிக்கு வந்து இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஃபுல்லி ஃபயர் ரேட்டட் பிரிக்ஸ், வயர் கட் பிரிக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெட் கலர் பில்டிங்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரிக்கு ஒரு நாங்கள் இப்போ சிசில் பண்ண உடனே இப்படி தெரியுது. அங்கே போய் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ அந்த பிரிக்ஸ் வந்து நம்ம ஆர்டினரி இப்போ யூஸ் பண்ணுற பிரிக்கை விட இது வந்து 3 times ஸ்ட்ரென்த் எடுக்கும். அந்த காலத்தில் இந்த பிரிக்கை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹோல் இந்தியாவில் யாராலையும் தயார் பண்ண முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. ஒரு பிரிக்கு வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 29 ரூபா வருது. இப்போ இருக்க பிரிக்கு 5 ரூபா 90 பைசா. நீங்கள் வீட்டில் கட்டுறதெல்லாம் 5 rupees 590. பட் திஸ் ஸ்பெஷலி மேட் பிரிக், ஹெரிட்டேஜ் பிரிக், இட் காஸ்ட் அபவுட் 29 rupees per பிரிக்கு. ஓகே. ஸோ தட் டே இன் ஓல்டன் டேஸ் அந்த மாதிரி அவங்க வந்து தே ஹவ் மேட் இட். தட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் பிரிக் இப்போ இருக்க பிரிக்கை விட இது 3 times ஸ்ட்ரென்த் எடுக்கும். ஸோ எப்படி அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படிலாம் அதில் கிளனில் வச்சு ஹீட் பண்ணியிருப்பாங்கன்றது பாருங்கள். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பிரிக்குக்கு மேலே நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாஸ்டிங்கை வந்து இது ஒரு சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சருங்க. இந்த பிரிக்குக்கு மேலே பிளாஸ்டிங் பண்ணுறீங்கன்னா தட் பிளாஸ்டிங் இஸ் கால்டு மொகல் பிளாஸ்டிங் தீர்வை. அது வந்து ஒரு 7 பொருளை அக்செப்ட் பண்ணும். அதுக்கு வேண்டியதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஏதாவது நீங்கள் அதுக்கு வேண்டாத பொருளை கொடுத்துட்டீங்கன்னா இட் ஓன்ட் அக்செப்ட். ஆஃப்டர் 6 months ஆர் 3 months பீல் ஆஃப் ஆகி வெளியே விழுந்துடும். நீங்கள் போட்ட காஸ்ட் எல்லாமே அவுட்டு. தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் வீட்டில் போய் சிமெண்ட் வச்சு பிளாஸ்டிக் பண்ணுற மாதிரினா இது அக்செப்ட் பண்ணாது. நம்பர் 1 என்ன கண்டுபிடிச்சோன்னா ஹெரிட்டேஜ் பில்டிங்க்கு ஸ்டீலும் சிமெண்ட்டும் அகெயின்ஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. வேரியஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் போகும்போது எங்கேயா ஒரு சின்ன ஆணி அடிச்சுட்டு போயிடுங்க. இந்த கேப்பில் ஒரு சின்ன ஆணி அடிச்சுட்டு போயிடுங்க. ஒரு 3 months கழிச்சு ஒரு 2 months கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலும் சிமெண்ட்டும் இந்த பில்டிங்க்கு அகெயின்ஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஆணியையும் வெளியே அனுப்பாது, தன்னைத்தானே வருத்திக்கிட்டு
இந்த இந்த இடத்துலலாம் கிராக் வந்திருக்கும் அந்த பில்டிங்கில். அந்த ஆணி ஒன்று எனக்கு விரும்பாத பொருள் என்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோன்னா அப்படியே அந்த கிராக் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆணியை எடுத்துட்டிங்கன்னா கிராக்லாம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து அதிலே ஒரு ஸ்டீல் வந்து அதுக்கு அக்செப்ட் ஆகாது. ஸ்டீலை வந்து கிட்டையே கொண்டு வரக்கூடாது. நம்பர் 1. சிமெண்ட்டும் அதுக்கு அக்செப்ட் ஆகாது. சிமெண்ட்டை வந்து நீங்கள் போட்டு நல்லா பூசிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த்து நாங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சிமெண்ட்டு பூசிட்டு 1 மந்த்து கழிச்சு அப்படியே ஒரு பீல் ஆஃப் ஆகி ஒரு பலகை மாதிரி அப்படியே டக்குன்னு கீழே விழுந்துரும். அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஸ்டீல் சிமெண்ட்டு அது அக்செப்ட் பண்ணாது. வேறு என்ன தான் அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது இந்த மெத்தடு தான் அக்செப்ட் பண்ணுது. இப்போ இதில் பிளாஸ்டிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து வேரியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மட்டிக்கிழவைங்கிறது இப்போ பண்ண போகிறாரு. மட்டிக்கிழவைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். அதில் என்னென்னா 1:1, அதாவது சாண்டு லைமு 2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து சிமெண்ட்டே யூஸ் பண்ணல. சிமெண்ட் வந்து இப்போ பாண்டிங் மெட்டீரியல். அது இல்லைன்னா எப்படி கல்லெல்லாம் ஒட்டும், எப்படி இவ்வளோ லோடெல்லாம் தாங்கும்? அதுக்கு வந்து அவன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லைம், சுண்ணாம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சுண்ணாம்பு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சுண்ணாம்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காரம் ஊற்றினா பாறைன்னுவாங்க. காரங்கிறது சுண்ணாம்பு. அது பல வருடங்கள் வச்சுருந்தீங்கன்னா பாறையாயிடும். அதை அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி அந்த சுண்ணாம்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுண்ணாம்பை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா சோர்ஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து சுண்ணாம்பு உங்கள் வீட்டில் அடிக்கிற சுண்ணாம்பும் நம்ம வீட்டில் அடிக்கிற சுண்ணாம்பும் வந்து இட் ஓன்ட் அக்செப்ட். பொள்ளாச்சி லைமை நாங்கள் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வந்தோம். பொள்ளாச்சி லைமும் அதை அக்செப்ட் பண்ணல. அந்த காலத்தில் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வேரியஸ் சோர்சஸ் டேட்டா இவர் மூலிமா கலைச்சா அந்த காலத்தில் கிங்கு வந்து கழுகுமலை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சுண்ணாம்பை போட்டிங்கன்னா அது விரும்பி அப்படியே சாப்பிடுது. இந்த கழுகுமலை சுண்ணாம்பு தான் இது. ஓகே, இல்லை கடைசியில் பார்த்துக்கலாம். கடைசியில் ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கழுகுமலை சுண்ணாம்பு தான் இது. நீங்கள் எங்கேருந்து ஹெரிட்டேஜில் ஆக்சுவலாக ஒழுங்காக வேறு சோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சுண்ணாம்பை கரைச்சி அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், 1 இயர் வருதுங்க, 2 இயர் வருதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலேருந்து விழுந்துருந்துங்க. இதை யூஸ் போட்டிங்கன்னா கழுகுமலை சுண்ணாம்பு போட்டிங்கன்னா 100 வருஷத்துக்கு வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல், மெயின் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் இஸ் லைம். தட் டு சோர்ஸ் இஸ் கழுகுமலை ஃப்ரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அங்கே கலெக்டர் ஒரு 5 இடத்துல இப்போ கொடுக்குறாரு ஜென்ரலாக. ஏன் வந்து அந்த சுண்ணாம்பு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேறு சுண்ணாம்பு எங்கேருந்து வருது? லார்வா இருக்குல்ல, பூமிக்கு அடியில் லார்வாலாம் மேலே வந்து வரும்போது அது ரொம்ப ஆழத்துலேருந்து வர்றதுனால அது ரொம்ப ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு அந்த காலத்திலே இருக்கிற ராஜா கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த கழுகுமலை சுண்ணாம்பை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். 2வது வெளியில் வச்சுருப்போம் ரிவர். இந்த சாண்ட் இருக்குல்ல, இந்த சாண்டு வந்து காவேரி சாண்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காவேரிங்கிறது காவேரி எங்கேருந்து வருதுங்க? தலைக்காவேரி கர்நாடகாவிலேருந்து வந்து அப்படியே கிருஷ்ணராயர் சாங்கில் தண்ணி அப்படியே இறங்கி ஒகேனக்கல் போய் நான் தஞ்சாவூர்லாம் போய் 10 டிஸ்ட்ரிக்ட் போய் சேருது. எல்லா இடத்துலையும் காவேரி வருது. அந்த மணலை எடுக்கக்கூடாது. இவங்க எங்கே எடுத்திருக்காங்கன்னா காவேரி அந்த என்ன பாயிண்ட் அது திருச்சி காவேரி கொள்ளிடம் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல காவேரி சாண்டு வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு கொள்ளிடம் கிட்ட வந்து நல்லா கோர்ஸ் சாண்ட் ஆகி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி அந்த இடத்துல இருக்க ஸ்டாக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தட் சாண்டு தான் அந்த சாண்டு. சோர்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் வேறு சாண்டை வீட்டில் வர்றது இந்த ரிவர் சாண்டு வேறு பாலாறு கிராரெலாம் எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்து லைமில் மிக்ஸ் பண்ணி பூசினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆஃப்டர் 2 months நீங்கள் வந்து போட்ட காஸ்ட்லாம் வேஸ்ட்டு, வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க. இது பிடிக்காமல் வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டெப், 7 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் லைம் ப்ளஸ் சாண்டு. வெளியே பார்க்க போகிறீங்க. லைமே எடுத்துகிட்டு வருவோம், சாண்டையும் எடுத்துகிட்டு வருவோம். இந்த லைமை என்ன பண்ணுவோன்னா ஒரு தொட்டியில் ஊற வச்ச உடனே என்ன ஆகும்? கொதிக்கும் சுண்ணாம்பு. தொட்டியில் எந்த சுண்ணாம்பு ஊற வச்சு தொட்டியில் அது எப்படி கொதித்த உடனே தண்ணி வந்து அதில் வடிகட்டி சுண்ணாம்பை மட்டும் வடிகட்டிட்டு மணலில் போட்டு 1:1 நல்லா ஊற வச்சுருவாங்க. அங்கே ஊற வச்சுருப்பாங்க. எல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஊற வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு டைப் 15 days ஊற வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ
எல்லாரையும் நான் கேட்பேன், முடிச்ச உடனே வாய் கத்தி பேசுகிறேன். எல்லாம் யார் ரேண்டமாக கேட்பேன். அந்த 7 ஸ்டெப்பு எல்லாம் சொல்லணும். சொல்லலைன்னா வெளியே விட மாட்டேன், கவனிக்க சொல்லிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் 1:1 லைம் ஃப்ரம் கழுகுமலை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதை தண்ணியில் ஊற வச்சு அதை பாலாக எடுத்துடணும். அதில் ஒரு பார்ட்டு சாண்டு, சோர்ஸ் இஸ் காவேரி ரிவர் சாண்ட், தட் இஸ் அட் கொள்ளிடம். அந்த ரிவரையும் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1:1 15 days என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுட்டு மேலே தார்பாலின் போட்டு மூடிடுவாங்க. வெளியே பார்க்க போகிறீங்க, தார்பாலின் போட்டு மூடி இருப்பாங்க. சிமெண்ட் மாதிரியோ கான்கிரீட் மாதிரியோ இது வந்து உடனே செட் ஆகாது, அப்படியே வந்து ஈரமாக தான் இருக்கும். ஆஃப்டர் 15 days பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆகும். சாண்டும் லைமும் மிக்ஸ் ஆகி ரொம்ப சந்தோஷமாக யாருக்கிட்ட கொண்டு போய் என்னை விட போகிறாங்க அப்படின்னு காத்துட்ருக்கோம். யாருக்கிட்ட போய் என்னை வந்து யாருக்கிட்டே ஒருத்தர்கிட்ட என்னை விரும்புகிறாங்க, அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட போகிறாங்கன்னு காத்துற கன்சாலிடேஷன் ஆகும். 15 days கன்சாலிடேட் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் வந்து ஃபஸ்ட்டு நாள் அப்படியே 6 mmக்கு இவரை மாதிரி ஸ்கில்டு மேசன் இருப்பாங்க. 6 mmக்கு என்ன பண்ணுவாங்க, மட்டிக்கலவை பூசி இருக்கு, அதை பார்க்க போகிறீங்க. அதை வந்து கொளுரில் வச்சு அடிப்பாங்க. எதுக்கு மேலே இந்த பிரிக் ஒர்க்குக்கு மேலே, ஹெரிட்டேஜ் பிரிக் ஒர்க்குக்கு மேலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொளுரு வச்சு அடிப்பாங்க. அடிக்கும்போது ஒரு 6 mm தான் அடிக்கணும். நீங்கள் 10 mmக்கு அடிச்சு இல்லை ரொம்ப தட்டியாகவும் அடிக்கக்கூடாது. அது ஒரு மேசனுக்கு, அந்த ஸ்கில்டு மேசன் அடிச்சிங்கன்னா இது வந்து இந்த கேப்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்லாம் இந்த கிராக்லாம் இருக்குல்ல உள்ள வரைக்கும் போயிருக்கும். அது விரும்பி சாப்பிடும். அந்த ஃபஸ்ட்டு பேர் மட்டிக்கிழவை, தமிழில் மட்டிக்கிழவை, இங்கிலீஷில் ரஃப் மிக்சர் வச்சுக்கலாமா, நம்ம ரஃப் மிக்ஸு 1:1 வச்சு அது நீங்கள் போடும்போது என்னன்னா அது என்ன பண்ணும், அதுக்கு வேண்டிய பொருள், விரும்பின பொருள் கழுகுமலையிலேருந்து லைம் வந்திருக்கு, அதுக்கு விரும்பின பொருள் இது காவேரி கொள்ளிடத்துலேருந்து வருது. 50 yearsஸாக இந்த பில்டிங் டிலாபிலேட்டட் கண்டிஷனில் இருந்தது. 50 வருஷமாக அதுக்கு சாப்பாடு போடாமல் தீனி போடாமல் இருந்திருக்கோம். இது உள்ளலாம் நிறைய பாம்புலாம் இருந்தது. இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு வேண்டிய பொருளை கொடுத்தோன்னா 50 வருஷமாக சாப்பிடாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுது, மட்டிக்கிழவை சாப்பிட்ருது. எப்படி சாப்பிடுது, உள்ளே வந்து அந்த கிராக் எல்லாத்துலேயும் அதே உறிஞ்சிடுங்க. அந்த மட்டிக்கிழவையை பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும், ஃபினிஷிங் இருக்காது, ரஃப்பாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து இவங்க பூசுவாங்க. பூசும்போது அது சாப்பிடாத பொருளை உள்வாங்கி சாப்பிட்டா மாதிரி எல்லாத்தையும் பூசிட்டு பார்த்தீங்கன்னா 24 hours விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டிக்கிழவை போட்டாச்சு. 24 hours விட்ட உடனே இங்கெல்லாம் முடிச்சிடலாம் கிளைண்ட்ஸ். இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து கிராக்ஸ் இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த மட்டிக்கிழவில் அங்கே பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் இருக்கும். லைட்டாக அப்படி பார்த்தீங்கன்னா என்னங்க பிடபிள்யூடியில் பூசியிருக்காங்க, ஃபுல்லாக கிராக்ஸ் இருக்கணும், அப்போ தான் அது உறிஞ்சுதுன்னு அர்த்தம். மட்டிக்கிழவை முடிஞ்சிடுச்சிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கணும், ஈவினிங் 10 மணிக்கு முதல் பிளாஸ்டிங் முடிஞ்சிடுச்சிங்க. செகண்ட் ஸ்டெப்லேருந்து 7th ஸ்டெப் வரைக்கும் 1 டேல முடிஞ்சிருச்சு. பிளாஸ்டிங் முடிஞ்சிருச்சு, 100 வருஷத்துக்கு வந்துடும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட் நாள் வந்து மட்டிக்கிழவை போட்டுடுறோம். காலையில் 9 மணிக்கு என்ன பண்ணணும்னா 1:1 இருக்கு இல்லைங்களா இந்த கலவையை, அதில் வந்து கிரைண்டரில் போட்டு அரைப்பாங்க. கிரைண்டரில் போட்டு அந்த கலவையை வெளியே அரைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிரைண்டரை போட்டு அரைக்கும் போது மைதா மாவு மாதிரி ஆகிடுமா, மைதா மாவு மாதிரி ஆகிடும். அந்த காலத்தில் ரோதைன்னு சொல்லி மாடுல, அப்போ கிரைண்டர் கிடையாது இல்லை, அதனால் மாடு வந்து சுற்றி அதை வந்து அரைக்கும். அது இங்கே இருக்குது. இப்போ கொரோனானால மாடு இல்லை. ஸோ அது மாடில் அரைக்கலாம், ரோதைன்னு பேர். அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் அரைக்கலாம். இந்த கிரைண்டரில் அரைச்ச இருக்குது இல்லைங்களா 1:1, அதை என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் காலையில் 9 மணிக்கு அப்படியே எடுத்து லைட்டாக ஒரு 2 mm பூசுவாங்க. 2 mmனா இவ்வளோ தான். நீங்கள் போட்டு தத்தியாலாம் பூசிடக்கூடாது, எதுவும் பூசக்கூடாது. அடுத்து நம்மளுக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னு விரும்பி அப்படியே இழுக்கும். எப்போங்க 9 மணிக்கு. அப்போ ஒரு எல்லாத்தையும் அப்படியே பூசுவாங்க. பூசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நைஸாக பூசும்போது ரஃப்புக்கு மேலே அப்படியே ஒரு நைஸாக அப்படியே பாலிஷாக தோணும். அப்போ வந்து ஒரு 1 hour அதை பூசுவாங்க. 9 to 10, 10 to 11 கேப் விட்டுருணும். டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் சோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், மெட்டீரியல் இஸ் இம்பார்ட்டன்ட், மெத்தடாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். நான் வந்து பூசுறேன்னு சொல்லிட்டு கொளுரை வச்சு அழுத்திலாம் பூசக்கூடாது, அது வெளியே தள்ளி விட்டுரும்.
திருப்பி மட்டி கலவை போட முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த செகண்ட் ஸ்டெப்பு காலையில் 10 o'clock முடித்த உடனே 11 o'clock டைம் விட்டுறணும். அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு மட்டி கலவை, நெக்ஸ்ட்டு நைஸ் கலவை, மூணாவது வந்து தண்ணி வெள்ளை. கரெக்டாக? தண்ணி வெள்ளை. எனக்கு எங்கள் கிட்ட தண்ணி வெள்ளை, வெள்ளைன்னுமே சொல்கிறதெல்லாம் சுண்ணாம்புங்க. தண்ணி வெள்ளை. நீங்கள் இந்த சுண்ணாம்பை போட்டு கரைக்கிறீங்கல்ல, கரைச்ச உடனே பாலாக வருது. பாலாக வந்த உடனே அதை ஒரு இதில் வந்து ஜல்லி இதில் ஊற்றுனீங்கன்னா பாலாக வரும்ல, பாலாடை. அதை எடுத்து ஒரு டம்ளரில் எடுத்து 11 மணிக்கு தெளிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அது போட்டு அப்படியே தேய்க்கக்கூடாது. அப்படியே தெளிச்சிங்கன்னா தண்ணியே ஒரு 10 வருஷமாக தண்ணி குடிக்காத ஒரு ஆள் எப்படி தண்ணி குடிப்பான் அந்த மாதிரி குடிக்கும். அது வேர்வை தண்ணி மாதிரி வரும். 11 o'clock. மூணாவது ஸ்டெப் முடிஞ்சுதா? மட்டி வெள்ளை, இது மட்டி கலவை, நைஸ் கலவை, தண்ணி வெள்ளை முடிஞ்சிடுச்சிங்களா? நாலாவது ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, அப்புறமா வந்து இது என்ன, ஒயிட்டு வெள்ளை எப்படின்னா, இந்த சுண்ணாம்பு எல்லா இடத்துலையும் சுண்ணாம்பு தாங்க வரும். ஃபஸ்ட்டு மட்டி கலவையிலையும் சுண்ணாம்பு, நைஸ் கலவையிலையும் சுண்ணாம்பு, தண்ணி வெள்ளையிலையும் சுண்ணாம்பு, நாலாவது சுண்ணாம்பு வெள்ளை வித்து இந்த மணல். எந்த இது இந்த ஒயிட்டில் இருக்குல்ல, எடுங்க அந்த ஏஇ, அந்த வெள்ளை இதை எடுத்து காமிங்க. இதானே? இது இல்லை மணல் தீர்வைக்கு இது வந்து சுகர் மாதிரி பிரிங்க. இது வந்து வெள்ளை மணலுங்க. நீங்கள் வந்து சுகர் இருக்குது, இதையும் சுகர் மாதிரி இருக்கும். எடுத்து காமிக்கிறேன். இது பேர் வந்து இது பாருங்க, அப்படியே கொஞ்சம் காமிங்க எல்லாருக்கும். அங்கே கொஞ்சம் கொடுங்க அங்கே கொடுங்க, எல்லோரும் கொடுங்க. அது சுகர்னு சாப்பிட்றாதீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி சாண்ட். தட் இஸ் என்னன்னா, இவங்க கணக்கில் என்னென்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ராஜஸ்தானிலேருந்து ஒயிட் பாறையை எடுத்துகிட்டு வந்து தூள் பண்ணியிருக்காங்க. இப்போ இது திருத்தணியிலே கிடைக்குதுங்கிறாரு இவர். திருத்தணியிலே ஒயிட் பாறையை எடுத்துகிட்டு வந்து தூள் பண்ணுறது. இதுவும் அடுத்தது கவனிக்கலாம். இதுவும் அதை வச்சுருங்க. இதுவும் ப்ளஸ் தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணியும் நாலாவது ஸ்டெப்பு சொல்கிறேன். இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி திருப்பியும் 12 மணிக்கு தெளிக்கணும். எல்லாமே தெளிக்க தான் செய்யணும். கொளுரை வச்சு பூசிடக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாம் தெளிக்கணும். ஸோ அப்போ நாலாவது ஸ்டெப் என்ன, ஒரு 12 மணிக்கு வந்துடுது. 12 மணிக்கு இந்த சாண்டையும் தண்ணி வெள்ளை இது சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு கலந்து டம்ளரில் எடுத்து நம்ம தெளிக்கிறோம். நாலாவது அதுக்கு 1 மணி நேரம் கேப் விட்டுருங்க, 1 மணி ஆகிடும். ஸோ மட்டிக்கலவை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, மைண்டில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். மட்டிக்கலவை, நைஸ் கலவை, தண்ணி வெள்ளை, அப்புறம் இந்த வெள்ளை மணல் வெள்ளை, அது பேர் மணல் வெள்ளை, நாலாவது போட்டுறீங்க. அஞ்சாவது வெறும் வெள்ளை, ஒயிட் வெள்ளை. இது வந்து சுண்ணாம்பு வெள்ளைங்க. இந்த சுண்ணாம்பு வெள்ளையை எடுத்து, இது வந்து சுண்ணாம்பு தான், வேறு ஒன்றும் இல்லை, அதே சுண்ணாம்பு தான். இது தூள் பண்ணால் சுண்ணாம்புன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து சும்மா டப்பாவில் வச்சுருக்காங்க, அதே தான் தூள் பண்ணது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, 3 மணி ஆகிடும்ல, இதை என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில் வேறு ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பை கரைச்சிங்கன்னா, தண்ணியில் வடிகட்டினீங்கன்னா சுண்ணாம்பு அடியில் இருக்கும், மேலே பாலாடையாக இருக்கும். அந்த சுண்ணாம்பு பாலாடையை எடுத்து 4 மணிக்கு தெளிக்கணும். தட் இஸ் த பாயிண்ட்டு. புரியுதுங்களா? பாலாடை தான் தெளிக்கணும். உள்ளே இருக்க சுண்ணாம்பு எடுத்து தெளிச்சிட்டிங்கன்னா பணம் வேஸ்ட்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. டைமிங் இஸ் இம்பார்ட்டண்ட். 4 மணிக்கு. ஸோ மட்டிக்கலவை, நைஸ் கலவை, தண்ணி வெள்ளை, மணல் வெள்ளை, சுண்ணாம்பு முடிஞ்சிருச்சிங்கன்னா, ஆறாவதுல வந்து இங்கே வந்து நீங்கள் மாற்றிடணும். எந்த வெள்ளையை மாற்றணும் அதை எடுங்க. விருதுநகர் சுண்ணாம்பை எடுத்துகிட்டு வரணும், அதை எடுங்க. ஒரு கல் விருதுநகர் சுண்ணாம்பு. இதுதான்பா விருதுநகரில் இருக்கிற சுண்ணாம்பு. ரைட்டுங்களா? பார்த்துங்க எப்படி இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வரல. இன் ஓல்டன் டேஸ் த கிங், அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த விருதுநகர் சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா அதே ஒரே பர்பஸ் தான். 5வது கோட்டுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விருதுநகர் சுண்ணாம்பை தண்ணியில் போட்ட உடனே இதே மாதிரி கொதித்த உடனே டம்ளரில் அப்படியே மொண்டு ஒரு 5 மணிக்கு அப்படியே ஊற்றிட்டு, கொளுறு இருக்குது இல்லைங்களா, கொளுறு அந்த தேய்க்கிறது மேசன், அதை வச்சு லைட்டாக தேய்க்கணும். போட்டு போஸ்ட் பண்ணி தேய்க்கக்கூடாது, வெளியே தேய்க்கக்கூடாது, கோச்சிக்கும். சென்சிட்டிவ் லேடி மாதிரி கோச்சிக்கும்.
புரியுதுங்களா? எல்லா ஸ்டெப்பும் ரொம்ப கிளியராக இருக்கணும். அவர் 5 o'clock வந்து அப்படியே தேய்ச்ச உடனே அது வந்து அப்படியே இருக்கும். 6 முடிச்சிட்டேன்னா 6 முடிச்சிட்டேன். பிசி ரைட்டா? 7ல் ஏபிசின்னு வச்சுங்க. ஏ வந்து முட்டை இதோ இருக்கு பாருங்க, இந்த முட்டையை எடுத்துக்கணும். நாட்டுக்கோழி முட்டை, வெரி குட். நாட்டுக்கோழி முட்டை 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 11 நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கலன்னா, நாட்டுக்கோழி முட்டைங்கிறது மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கலன்னா பிராய்லர் கோழி வச்சுக்கலாம் ஒயிலில், ஆனால் 22 வச்சுக்கோங்க. ஏன்னா அது நாம்ளே கால்குலேட் பண்ணுறது. நீங்கள் ஒரு நாட்டுக்கோழி முட்டை வீட்டில் ஆம்பளைட் சாப்பிட்டீங்கன்னா டபுள் ஸ்ட்ரென்த்து வந்து 2 பிராய்லர் சாப்பிட்டா. அதனால் அந்த இதில் நாட்டுக்கோழி முட்டை இப்போ கிடைக்கிது. மஞ்சள் கலரில் நாட்டுக்கோழி முட்டை தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கான். நாட்டுக்கோழி முட்டையை 6, நான் 7ல் ஏபிசி விட்டுட்டேன். ஏ தான் இப்போ சொல்கிறேன். 7ல் ஏ வந்து ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர்னா 11 முட்டை நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். எடுத்துக்கிட்டு உடச்சி அதில் இருக்க மஞ்சள் கருவை வெளியில் போட்டு ஒயிட் இருக்கு இல்லைங்களா, ஒயிட்டு அதை மட்டும் பக்கெட்டில் போடுங்க. போட போகிறாங்க இவங்க. புரியுதா? 7A ஒரு பக்கெட்டை எடுத்துக்கணும், அதில் உடைக்கணும். உடைச்சிட்டு எல்லோ கருவை வெளியே போட்டுடணும், ஒயிட் கருவை மட்டும் நல்லா வச்சுக்கணும். கலரி 11 முட்டையை நல்லா கலர்ன உடனே நுரை வரும் பார்த்தீங்களா, அந்த நுரையை எடுத்து இன்னொரு டப்பாவில் போட்டுக்குங்க. டைரெக்டாக அதில் போட்டுறக்கூடாது. டைரெக்டாக அதை கலரி பூசிட்டிங்கன்னா ஆம்லேட்டு தான் கல்யாணம் செய்கிற மாதிரி ஆம்லேட் போட்டு வெளியே ஆம்லேட்டாக அனுப்பிடும். ஸோ மெத்தடாலஜி இஸ் இம்பார்ட்டண்ட்டு. அந்த நுரையை மட்டும் எடுத்து இதில் போட்டுருங்க. ஸோ 7A முடிஞ்சிருச்சு. 7B தயிர் எடுங்க. எங்கே இதோ இருக்கு, இதுதான் தயிருங்க. இந்த தயிரை வந்து இந்த தயிர் யூஸ் பண்ணக்கூடாது. இது ராங். யாரோ நம்ம இதிலே தப்பு பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து தயிர். இது தயிர் என்னன்னா பசுமாட்டு தயிர் யூஸ் பண்ணணும். என்ன தயிர்? 7Bயில் பசுமாட்டு தயிர். திருத்தணி நீங்கள் கேட்டிங்கன்னா பசுமை மாட்டு எருமை மாட்டு தயிரெலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பசுமை மாட்டு தயிரை அந்த காலத்தில் யூஸ் பண்ணோன்னே காலையில் 9 மணிக்கு இதில் கட்டி தொங்க விட்டுருவாங்க. முகல் பிளாஸ்டிங் பண்ணால் தயிரை ஊட்டி தொங்க விட்ட உடனே இதில் சொட்டு சொட்டாக ஒழுது பாருங்கள். ஒழுனோடனே கீழே வந்து வெள்ளை கலர் ஆயில் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், நெய் மாதிரி வந்திருக்கு. இதை 7B தயார் பண்ணிப்பாங்க. 1 லிட்டர் தயிர் 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தொங்க விடணுங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்னா 1 லிட்டர் தயிர் தொங்க விட்டுருங்க. 11 முட்டையை வெள்ளை எடுத்துணும். அந்த இது ஒரு டப்பா ஆகிடுதா, முட்டையோட இது டப்பா ஆகிடுதா. அப்புறம் விருதுநகர் வெள்ளை இருக்குல்ல, அந்த வெள்ளைங்கிறது சுண்ணாம்பு, அதை நல்லா கரைச்சி அதை 1 லிட்டர் வச்சுக்கோங்க. 3வது ஒரு பக்கெட்டை எடுத்து இந்த முட்டையோட நுரை தயிர், முட்டையோட நுரையை ஊற்றுங்க, இந்த தயிரை ஊற்றுங்க, அந்த வெள்ளையை ஊற்றுங்க, நல்லா கலருங்க. கலர்ன உடனே டம்ளரில் எடுத்து, மணி 6 மணி ஆகிடுமா, 7 மணி இருட்டாயிடும். அப்படியே ஏற்கனவே 6 கோட்டு போட்டிருக்கீங்க. மட்டி கலவை, நைஸ் கலவை, தண்ணி வெள்ளை, மணல் வெள்ளை, விருதுநகர் வெள்ளை எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு அப்படியே ஊற்றணும். அது ஊற்றின உடனே அது என்ன பண்ணுவோன்னா ஒரு சொட்டு கூட வெளியே விடாது. அப்படியே சாப்பிட்டு அப்படியே ரொம்ப உள் வாங்கும். அப்படியே விரும்பி 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 உள் வாங்கும். இது வந்து 6 ஸ்டெப். 6வது இது ஒன்று நடுவில் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 5க்கு பதில் இது 6 வச்சுக்கோங்க. 6 முடிஞ்சிருச்சா? 6 முடிஞ்ச உடனே அன்றைக்கி முகல் பிளாஸ்டிங் முடிஞ்சதுன்னு போயிடக்கூடாது. அதனோட அன்றைக்கி வேலை முகல் பிளாஸ்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 7வது ஸ்டெப்பு. 7வது ஸ்டெப்பில் பசுமை பொடி பவுட்ரு. எங்கே போங்க அதை எடுங்க. இதாங்க பசுமை பொடி பவுட்ரு. இது எங்கே கிடைக்கும்? ராஜஸ்தானில் இருக்கான். ராஜஸ்தானில் கிடைக்குது. இப்போ பசுமை பொடி பவுட்ருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இதுக்குன்னே ஹெரிட்டேஜுக்குன்னே ஒரு சோப் ஸ்டோன்னு வச்சுக்கலாம். இது வந்து கண்ட இடத்துலலாம் சோப் ஸ்டோன் வாங்கக்கூடாது, இங்கிலீஷில் சோப் ஸ்டோன். பட் நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா ராஜஸ்தானில் வரும். இதையும் அந்த கல் எடுங்க. இந்த கல்லை வச்சு முகல் பிளாஸ்டிக் முடிஞ்சிருச்சுங்க. பசுமை பொடி பவுடரை இந்த துணியில் கட்டி, துணியில் இருக்கா துணி, இது ஒரு துணி. இந்த துணியில் பசுமை பொடி பவுடரை கட்டி அப்படி ஒத்தனம் கொடுத்து இப்படி தேய்ப்பாங்க. ஒத்தனம் கொடுத்து தேய்ப்பாங்க. என்னைக்கு? 3rd டே. ஒரு 2 மேசன் வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு 48 ஹவர்ஸ் தேய்ப்பார். ஒரு 2 இங்கே முகல் பிளாஸ்டிங் எல்லாம் ஃபஸ்ட் நாள் முடிச்சிட்டேன்னா மட்டி கலவை, நைஸ் கலவை, தண்ணி வெள்ளை, மணல் வெள்ளை, விருதுநகர் வெள்ளை, அப்புறம் முட்டைப்பால், தயிரை போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு செட்டு. மறுநாள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், பசுமை பொடி பவுட்ருங்கிறது
பவுட்ரு முகத்தில் பவுட்ரு போட்டு தேய்க்கிற மாதிரி அதை ஒட்டி தேய்ப்பாங்க. ஒட்டி தேய்த்து ஒரு 2 days ஆர் 1 day தேய்ச்சிங்கன்னா கை வச்சு பார்த்தீங்கன்னா பேலஸ் மாதிரி இருக்கும். பேலஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்துருங்க, மொசைக் டைலு கிரானைட்டை விட ஒயிட் கலரில் அப்படியே உங்கள் முகமே அதில் தெரியும், பேலஸ் மாதிரி இருக்கும். அங்கே பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். 100 வருஷம் வரும். இது பேர் என்னங்க? முகல் பிளாஸ்டிக். தமிழில் என்ன? தீர்வை. இது தீர்வைங்கிறது அந்த காலத்தில் தமிழரன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த தீர்வைக்கு இருந்து இத்தனை மெத்தட்லேயும் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து ஒன்றுமே வேண்டாம். முட்டை போடும்போது ஒரு கரு மஞ்சக்கரு ஒரே ஒரு தடவை உள்ளே விழுந்துருதுன்னு வச்சுங்க, கலக்கும்போது நல்லா அக்செப்ட் பண்ணிடும். தேய்க்கும் போது பசுமை பொடி போட்டு போயிடும், நல்லா பலிசாக வந்துடும். 3 months கழிச்சு எங்கே மட்டும் அந்த மஞ்சக்கரு முட்டை போய் சேர்ந்துருக்கோ அது மட்டும் அப்படியே பீலப் ஆகி வெளியே வந்துடும். உடனே இன்ஜினியரையும் ஆர்கிடெக்டையும் திட்டுவாங்க, என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க, குவாலிட்டி பேடு அப்படின்ட்டு. ஸோ அது ஒய் ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் தி அந்த டைமிங் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் 12 மணிக்கு இது போட்டுட்டு தண்ணி வேலையை போட்டு நான் ஒரு 5 மணி நேரம் தூங்கிடக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ அந்த காலையில் நீங்கள் தீர்வை ஆரம்பிக்கிறீங்க, முகல் பிளாஸ்டிக் ஆரம்பிக்கிறீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்துடணும், எல்லாம் பார்த்துடணும், எல்லா மெட்டீரியலும் ரெடியாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணணும். இல்லாட்டி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு தான் பண்ணணும். திருப்பி எடுத்து அது அக்செப்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதெல்லாம் நிறைய அதுக்கப்புறம் தியரிஸ் நிறைய இருக்குது தவறாக பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் முகல் பிளாஸ்டிங்க. முகல் பிளாஸ்டிங் இதனுடைய மெத்தடாலஜி, சோர்ஸு, இதெல்லாம் வந்து இன்னொரு பாயிண்ட்டு. இது வந்து முட்டை வந்து சில பிராமின்ஸ் இருப்பாங்க, நான் வெஜிடேரியன்ட்டு. கோயிலில் வந்து முகல் பிளாஸ்டிங்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? கத்தாழை இருக்குல்ல, இதை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கத்தாழை எடுத்துக்காமீங்க. இந்த கத்தாழையை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாருங்க, கத்தாழையை உடைச்சாச்சு. கத்தாழையை உடைச்சாச்சா முட்டையில் இருக்க மஞ்சக்கருக்கு பதில் வெள்ளைக்கலர் மாதிரி இங்கே வருதா, இதை போட்டிருக்கான். கோயில்லையும் யார் யார் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பார்த்து முகல் பிளாஸ்டிங்கில் முட்டை போடுறீங்க, எனக்கு வந்து போடக்கூடாதுன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், கை வச்சிங்கன்னா அப்படியே இது மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ இதை வந்து கத்தாழையை பயன்படுத்தி அந்த எண்ணெய்க்கு 5வது கோட்டுக்கு முட்டைக்கு பதில் கத்தாழையை போட்டிருக்காங்க. 6வது கோட்டு, சாரி அந்த நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க. 6வது கோட்டு வந்து கத்தாழையே போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இங்கே கட்டாயம் வருது. இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வச்சுருக்க மெட்டீரியல்லையே முகல் பிளாஸ்டிங்லேயே ஒரு 5 கவர் ஆகிடுச்சு. இது வந்து திருநெல்வேலி கழுகுமலையோட சுண்ணாம்பு, விருதுநகர் சுண்ணாம்பு, காவேரி சாண்டு, இது வந்து கத்தாழை, முட்டை, தயிர், பசுமைப்பொடி பவுட்ரு, தேய்க்கிறது, மீதி பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முகல் பிளாஸ்டிங் முடிஞ்சிருச்சிங்களா? முகல் பிளாஸ்டிங் இப்படி பண்ணிங்கன்னா 100 years வரும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இதெல்லாம் ஆட் பண்ணாலும் கெமிக்கலாக என்ன ஆகுது, இதனால உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர இல்லையா? அது பின்னாடி நாங்கள் புக்கு போட்டுருக்குறோம், அதில் வந்து பிகாஸ் டூ மச் ஆஃப் தியரி உங்கள் கிளாஸ் மாதிரியே போயிடும், சார் எடுக்கிற கிளாஸ் மாதிரியே போயிடும். அதனால் நாங்கள் வாண்ட் டு மோர் ப்ராக்டிகல். இந்த மாதிரி தான் நிறைய வந்து இந்த ஃபேக்ஸ் இருப்பாங்க, ஃபேக் மேஷன்ஸ். நான் செய்வேன் சார், நான் பாண்டிச்சேரியில் வந்து அதை பண்ணிக்கிறேன் சார், எதுக்கு எடுத்தாலும் பாண்டிச்சேரி தான் சொல்லுவாங்க, மெட்ராஸ்க்கு வராங்க பூரா. பாண்டிச்சேரியில் அதை பண்ணிக்கிறேன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. இவர் மாதிரி இன்னொரு பில்டிங்க்கு அப்படியே ஃபுல் தண்ணியில் வர்றாரு அவர் கடந்து. கூப்பிட்டு வந்தோன்னா, வாங்க நீங்கள் எப்படி செய்வீங்க சொன்ன, நீங்கள் அதை பிரிக்கு போயிருங்க, எப்படி செய்வீங்க அப்படின்னு சொன்னால், நான் எல்லாம் பாண்டிச்சேரி பில்டிங் பூரா நிறைய கட்டிக்கிறேன் சார். எங்கள் முகுல் பிளாஸ்டிங், தீர்வை, அல்ல செட்டிநாடு பிளாஸ்டிங், அந்த வலுவலு பிளாஸ்டிங் தெரியுமா, நல்லா தெரியும், நிறைய பண்ணியிருக்கிறேன். சரி எப்படி பண்ணுவீங்கன்னா, ஒன்றும் இல்லை சார், கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழிஞ்சி சுண்ணாம்பு கிடைக்குது, அவன் ஷெல் லைம் இருக்கு இல்லைங்க, நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன், அது இருக்குது சார், அதை வாங்கி தான் செய்வேன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் அவுட்டு. எப்போ அதை வாங்கி செய்வாங்க, ஏதோ வெளியூர்லேருந்தெல்லாம் கொண்டு வராங்க, திருநெல்வேலி எங்கள் ஆளுங்கெல்லாம் கொண்டு வரனா, இல்லை சார் பாண்டிச்சேரியில் அப்படி தான் சார், கடையில் போனால் ஷெல் லைம் இருக்குது, கிழிஞ்சி சுண்ணாம்பு, அதை வாங்கிடுவேன்றான். சரி, அடுத்தது கடைசியாக நீ அந்த ஃபினிஷிங் பண்ணுவாங்கள்ல நைஸு, அது ஏதோ முட்டை வச்சு பண்ண தெரியுமா, நான் முட்டை வச்சு பண்ணுவேனே சார் அப்படின்றான். சரியா, ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ முட்டை போடுவேன், ஒரு சொன்னால் 10 feet by 10 feet. இவர் 11 முட்டை சொன்னார் இல்லைங்களா, 11 எக்கு. அவன் வந்து ஒரு 100-120 முட்டை போடுவேன் சார் அப்படின்னா. அப்போ அவன் எப்படி பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கானுங்க நிறைய பக்கம். ஏன் 100-120 முட்டை போடுறேன், சரி எப்படி போடுவேன், அதை உடச்சி எப்படி எல்லாம் வெள்ளைக்கருவு மச்சி, அதெல்லாம் பிரிக்க வேண்டியதில்லை சார், மொத்தமாக உள்ள போட்டு கலக்கி ஆம்லெட் போடுறான், மொத்தமாக உள்ள போட்டு கலக்கி அடிச்சிடும் சார், அவனை அன்றைக்கே துரத்தி விட்டோம். அந்த மாதிரி
ஸோ மெனி ஃபேக் பீப்புள் ஆர் தேர். அதில் நம்ம சூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியை கொண்டு வர்றதா நம்மளுடைய இது. அதில் ஓரளவுக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குறோம். நானும் சத்யமூர்த்தி சார் சேர்ந்து வி வாண்ட் டு மேக் இட் அ டாக்குமெண்ட்டு, ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ண போகிறோம். அது இட் வில் ஹெல்ப் யூ லாட். இப்போ நீங்கள் அடுத்ததுக்கு போகலாம். இது தீர்வை முடிச்சிடுறேன். மேலே இருக்குது, இது நிறைய இருக்குங்க, 1000 பேஜஸ்க்கு மேலே வரும். இம்பார்ட்டன்ட் 2 மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் 2 தான். முன்னாடி சொன்னது என்ன? யங்ஸ்டர், முகல் பிளாஸ்டிங், தமிழில் என்ன? தீர்வை. இப்போ சொல்கிறது வந்து தராய், மெட்ராஸ் டெரஸ். மெட்ராஸ் டெரஸை தராயின்னுவாங்க. தராய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த உட்டு வருது பாருங்களா, அந்த காலத்தில் தமிழர்கள் அதை வந்து தராயின்னு கூப்பிட்றாங்க. அந்த உட்டு பீஸாக பேனல் வந்து இல்லை, அது பேர் தராய். அப்போல்லாம் தராயை வாங்கிட்டு வா, தராய் ஒன்று தராய் பேர். அதுக்கப்புறமா வந்து பேர் வந்து இப்போ வந்து மெட்ராஸ் டெரஸ். மெட்ராஸ் டெரஸ்னால் இன் பிட்வீன் ஒரு போட போகிறோம், என்ன போட போகிறோம், அது போட்டு ரூஃப் வந்து தண்ணி லீக் ஆகும். இப்போல்லாம் ஆர்சிசி கான்கிரீட் வந்துடுது, அந்த காலத்தில் மெட்ராஸ் டெரஸ். இங்கே தான் கண்டுபிடிச்சாங்க பிரிட்டிஷ் பீப்புள். இண்டாஸ் ஆர்சானிக்கில் 251 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெரஸ் இருந்தால், இதை தான் இப்போ வந்து யூகே போய் யூஎஸ்ஏ போய் எந்த கண்ட்ரியில் போனாலும் இந்த மாதிரி உட்டன் ராப்டபிளில் இருக்கிறத வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் டெரஸ்ன்னு அங்கே இருக்கிறவங்களும் தான் அதை தான் சொல்லுவாங்க. இப்போ இதுதான் வேர்ல்டு வைடு எங்கே எல்லா இடத்துலையும் போயிருக்கு. இந்த மெட்ராஸ் டெரஸுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, இம்பார்ட்டண்ட்டுங்க. இது வந்து மெயினாக தேவை வந்து அந்த கல் எடுங்க, கண்டிக்கல், இது சதுரக்கல். இது 2 தான் யூஸ் பண்ணணும். மேலே என்னன்னா ஃபஸ்ட்டு தராய் வச்சுருவாங்க. தராய்ங்கிறது உட்டன் ராஃப்டரை வரிசையாக வச்சுருவாங்க. இன்பிட்வீன் கேப் வரும் இல்லைங்களா, இன்பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைம் இருக்குல்ல, இந்த லைம் தான் மேலே. லைமை ஒரு கோட்டை அப்படியே போட்டுட்டு அந்த லைமை போடும்போது கீழே விழுந்துரும் இல்லை, அதனால் இது பேர் கண்டிக்கல். இந்த கண்டிக்கல் எங்கேருந்து கொண்டு வரீங்க? ராஜபாளையத்தில் தான் கொண்டு வரணும் இந்த கண்டிக்கல். நீங்கள் வீட்டில் வர சுண்ணாம்பு செங்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சைஸ் இதே தான் இருக்கணும். ஏற்கனவே இந்த சைஸ் இந்த கண்டிக்கல்லுங்கிறது பேர். இது பேர் தமிழில் கண்டிக்கல், இங்கிலீஷில் ஸ்மால் ஸ்டோன்னு, பிரிக் ஸ்டோன் நீங்களே கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இன்னொரு கல் எடுங்க. இந்த கேப்பில் தராய் வச்சிடுறாங்க. தராய் வச்சுட்டு இந்த கல்லை இப்படி ஒரு இடத்துல ஒட்ட ஆரம்பிச்சுட்டு நடுவில் இன்பிட்வீன் லைம் 1:1 லைம் இருந்தது பார்த்தீங்களா, நைஸ் கலவை போட்டிங்கல்ல, 2வது கலவையில் கடுக்கா எடுங்க. கடுக்காவும் பணம் வெள்ளமோ, கடுக்காவும் பணம் வெள்ளமும் இங்கே வருது சோர்ஸு. இது பேர் என்ன இங்கிலீஷில்? கால் நட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே எல்லாரும் கொடுங்க. இது எதுக்கு போடுறாங்க? ஸோ இந்த கடுக்காவை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைம் இருக்கு இல்லைங்களா, லைமில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லை ஒட்டுறாங்க. இந்த கல் இப்படி இந்த ஃபஸ்ட்டு லராய் வச்சுட்டு நல்லா கவனிச்சிக்கோங்க. லராய் வைக்கிறாங்க. லராய்ங்கிறது உட்டன் ராப்டரு. தராய் வச்சிடுறாங்க. ஒரு கல்லை இப்படி முனையில் இங்கே வைப்பார். இன்பிட்வீன் அந்த நைஸ் கலவையை போட்டு வைப்பார், ஒட்டுவார். அடுத்த கல்லை ஒட்டுவார், அப்படியே ஒட்டிக்கிட்டே வருவார். அப்படியே ஒரு லேயர் வரும் இல்லைங்களா. ஆனால் ஒட்டும்போது இந்த கடுக்காவை சேர்க்குறாங்க. கடுக்காவை எப்படி சேர்க்குறாங்கன்னா இந்த நைஸ் கலவையில் கடுக்காவை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூட்டையில் வச்சு கடுக்காவை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை வெளியே எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. விதையை கடுக்கா ஒன்று உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது பாய்சன், ஹெல்த்துக்கு யூஸ் ஆகாது. வெளியில் இருக்கிறது ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. கடுக்காங்கிறது அந்த இது, அதை உடைச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறது பாய்சன், வெளியில் இருக்கிறது உடல் நலத்துக்கு யூஸ் ஆகும். 2 ஆஸ்பெக்ட் அதில் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையை தூக்கி போட்டுட்டு வெளியில் இருக்கிறத மட்டும் ஒரு ட்ரம்மில் உள்ளே போட்டு தண்ணி ஊற வைப்பாங்க. ஓகேங்களா? ஊற வச்சு வடிகட்டின தண்ணி தான் இந்த தண்ணி. இந்த தண்ணி எல்லாரும் காமிங்க. இந்த தண்ணி இது வந்து கடுக்காவை ஊற வச்ச தண்ணி. கடுக்காவை ஊற வைக்கும்போது உள்ளே இருக்க உடச்சிட்டு உள்ளே இருக்க விதையை வெளியே தூக்கி போட்டு அதை வந்து பண்ணணும். ஹெல்த்தி, அந்த வெளியில் இருக்க ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட்லாம் தயாரிச்சு பண்ணிகிட்டு இருக்கான். அதனுடைய தண்ணி தான். இந்த தண்ணியை எதில் சேர்க்கணும்? இது கூட இருக்கிற லைம் நைஸ் கலவையில் சேர்க்குறோம். ஓகேங்களா? அது சேர்க்கறது இல்லாமல் பனை வெல்லம் சேர்க்கணும். இது என்ன பனை வெல்லம்? கருப்பட்டி, தமிழில் கருப்பட்டி சேர்ப்பாங்க.
இந்த கருப்பட்டி எங்கேருந்து, கள்ளக்குறிச்சியா கோயில்பட்டியா? உடன்குடி. எந்த டிஸ்ட்ரிக்ட்? தூத்துக்குடி பக்கத்தில் உடன்குடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். நம்ம நீங்கள் சென்னை கல்பட்டி வேறு வேறு கள்ளக்குறிச்சி கருப்பட்டியெலாம் வாங்கிடாதீங்க. ஏன் சொல்லுங்கள்? ஒரு கருப்பட்டியில் சுகர் இருக்கக்கூடாது. சுகர் இருந்துருச்சுன்னா என்டையர் ரூஃபே அப்படியே அரிச்சு விழுந்துடும். அதனால தான் அவங்க உடன்குடியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, தண்ணியில் விட்டுட்டு இப்படி சொட்டு வச்சிங்கன்னா அந்த சொட்டு தண்ணி கீழே விழக்கூடாது. கருப்பட்டியிலேருந்து உடலைன்னா ஒரிஜினல் கருப்பட்டி. அந்த சொட்டு சொட்டாக ஒழுகுச்சுன்னா உள்ள சுகர் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதனால் வந்து நீங்கள் அதை உடன்குடி அந்த ஊரிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கருப்பட்டியும் ட்ரம்மில் போட்டு ஊற வச்ச உடனே வடிகட்டி எடுத்த உடனே ஒரு தண்ணி வருது இல்லை, அந்த தண்ணி தான் இது. ஸோ கால்நட் தண்ணியும் கருப்பட்டி தண்ணியும் எடுத்து நைஸ் கலவையில் இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நைஸ் கலவை இருக்குல்ல, நைஸ் கலவையில் என்னங்கிறது, ஒரு கழுகு மேலே சுண்ணாம்போட ஒன்றும் காவேரி ரிவர் சாண்டும் ஊற வச்சு கிரைண்டரில் அடித்த கூடத்துக்கு இதை வந்து ஒட்டி இந்த ரெண்டு இதுலேயும் ஒட்டுவாங்க. ஒட்டும்போது ஒரு கல்லை ஒட்டுவாங்கல்ல, அடுத்த கல்லை ஒட்டுவாங்கல்ல, அடுத்த கல்லை ஒட்டிக்கிட்டே வரும்போது ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்கோங்க. இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். இன் டெக்னிக்கலி வி கேன் கால் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். ஸோ இன் பிட்வீன் நீங்கள் இந்த தராய்க்கு நடுவில் போய் நின்னீங்கன்னா 10 கல் இருக்கும், 10 இந்த மாதிரி கண்டிக்கல் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இருங்க நான் முடிச்சிடுறேன். இருங்க நான் சொல்லும்போது ஒட்டுங்க. அதை வந்து லராய்க்கு நடுவில் நீங்கள் மெட்ராஸ் டெரஸில் என்ன இருக்குது, கல் இருக்குது, 10 கண்டிக்கல் இருக்குது, ஒட்டிட்டு ஒரே கான்கிரீட்டுக்கு பதில் ஒரே அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து சதுரக்கல் வைப்பாங்க. இந்த சதுரக்கல் இருக்கு இல்லைங்களா, ஒரு கண்டிக்கல் வரிசையாக வச்சுட்டு அதுக்கு மேலே லைமை போட்டுட்டு, லைம் ஒரு 2 mm இந்த நைஸ் கலவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சதுரக்கல் வைப்பாங்க. சதுரக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெதரிங் கோர்ஸ். இந்த வெதரிங் கோர்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆர்டினரியாக பில்டிங் மேலே போடுறோம்ல கல், அந்த கண்டிக்கல்ல உடைக்கிறது, அந்த வந்து 8 சென்டிமீட்டர் போடுவாங்க. ஸோ அதை வெதரிங் கோர்ஸ் போட்டு திருப்பியும் ஒரு சதுரக்கல் மேலே. ஸோ ஆர்கிடெக்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். கடைசியில் கேட்பேன், தராய்னா என்ன, எத்தனை லேயர், கீழே கண்டிக்கல் லைம் 1:1 என்ன மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் நைஸ் கலவை, அதுக்கப்புறம் சதுரக்கல், அதுக்கப்புறம் 8 சென்டிமீட்டரு இது எதுங்க வெதரிங் கோர்ஸு, தண்ணி வந்தால் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சதுரக்கல். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் மெட்ராஸ் டெரஸ். இந்த தராய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 18 சென்டிமீட்டர் இப்படி இருக்கும். இப்போல்லாம் அதுக்கு பதில் கான்கிரீட் போடுறாங்க. ஸோ இதில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் இம்பார்ட்டன்ட் மைண்டு, இது கடுக்கை எதுக்கு சேர்க்குறாங்க, பனங்கட்டு வெள்ளைக்கண்டு எதுக்கு சேர்த்துருக்காங்க அந்த காலத்தில்? நோ, அதாவது கடுக்கா வந்து இட் அப்சார்ப்ஸ் ஹீட், பனை வெல்லம் வந்து இட் அப்சார்ப்ஸ் விண்டு. பனை வெல்லம் வெயில் காலத்தில் உடம்புல நீங்கள் பனை வெல்லம் சாப்பிட்டீங்கன்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணும். கடுக்கா வந்து குளிரை அப்சார்ப் பண்ணிட்டு ஹீட்டை வெளியிடும். அந்த காலத்தில் ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது. இந்த பில்டிங்க்கு ஒரு பியூட்டி என்னன்னா, நோ வெண்டிலேட்டருங்க. ஆர்கிடெக்ட் நோட் பண்ணிக்க ஒரு வெண்டிலேட்டர் இருக்காது, எல்லாம் டோர் இருக்கும். எங்கே ஒன்றும் சுற்றி பாருங்க, விண்டோ கிடையாது. நோ விண்டோஸ் ஃபார் திஸ் பில்டிங், ஒன்லி 100 டோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நோ ஹைட்டு ஏன் அதிகமாக வச்சுருக்காங்க? அந்த காலத்தில் ஃபேன் கிடையாது, எலக்ட்ரிசிஷன் கிடையாது. ஹைட்டு போக அந்த ஏர் சர்க்குலேஷனில் உள்ளுக்குள்ளே ஏராக இருக்குன்னு வச்சுருக்காங்க. ரெண்டாவது ரூஃபில் வந்து கடுக்காவும் இதுவும் சேர்த்துருக்காங்க. நீங்கள் ஈவன் ஹெரிட்டேஜ் பில்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் எங்களுக்கு கூலாக இருக்கும், மழை காலத்தில் ஹீட்டாக இருக்கும். எதனுடைய ரியாக்ஷனு? கடுக்காவும் பனவெல்லோட ரியாக்ஷன். ஓகே, பைண்டிங் வந்து பர்பஸ், ஒன் ஆஃப் தி பர்பஸ். பட் மெயினாக அவங்க 2 பேரும் அது 2ஐயும் சேர்த்தது வந்து ரெக்கார்ட்ஸில் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கான். நான் வந்து இது எதுவுமே நானாக சொல்லலை, இது வந்து முன்னாடி அவங்க போட்டது எல்லாமே அப்படியே நாங்கள் ரிப்ளிக்காவாக இப்போ செஞ்சிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, வேஸ்ட் ஆஃப் மணி இல்லை. நாளைக்கு வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்கை ரெஸ்டோரேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து 100 இயர்ஸ் வருங்க. சாதாரணமாக ஆர்சிசி ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோங்க லைஃப் பீரியடு? இப்போ வந்து முன்னாடி கோட்லலாம் 100ன்றாங்க, 35 to 60 இயர்ஸ். தட் டு இந்தியன் என்பிசி நேஷனல் பில்டிங் கோடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் ஒர்க்மேன்ஷிப்பு என்ன மெட்டீரியல் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுன்ட்டான்.
யூகே யூஎஸ் அதர் கண்ட்ரீஸ்லாம் 35 இயர்ஸ் ஒரு ஆர்சிசிக்கு அவன் கவர்மெண்ட்டே வந்து இடிச்சிட்டு லோன் கொடுத்து வேற கட்டி கொடுத்துருவான். இப்போ வந்து நம்ம வந்து 35 இயர்ஸ் பியாண்ட் தட் ஆர்சிசி சிமெண்ட் பண்ணோம்னா கூட 50 60 அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனுடைய லைஃப் பீரியட் வந்து இந்தியன் கோடில் என்ன இருக்குன்னா அது என்னென்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்றாங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. மற்ற கண்ட்ரீஸில் கொடுத்துட்டாங்க. இது வந்து மினிமம் ஹெரிட்டேஜ் செக்டருக்கு 150 இயர்ஸ், நோ மெயின்டெனன்ஸு. நீங்கள் மொகல் பிளாஸ்டிங்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா மெயின்டெனன்ஸு தேவையே இல்லை, எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இதுதான் இதில் வந்து நிறைய காம்போனண்ட் இருக்குது. ஒன்றுக்கும் உட்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, லெட் எல்லாம் வச்சு ஆர்ச்சுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது, டைம் இல்லை. நீங்கள் கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி நாங்கள் புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், பப்ளிக்கு தெரிகிற மாதிரி அதை ரிலீஸ் பண்ணிடுறோம். அது கொஞ்சம் லேட்டாகும், ஏன்னா நாங்களே வந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுனால அதை ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ இட்டு டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற 2 காம்போனண்ட்டை மட்டும் நான் சொன்னேன், அதுக்கு வேண்டிய பொருள்லாம் பார்த்தீங்க. இப்போ வந்து நான் ஐ வில் ஹேண்ட் ஓவர் தி டெக்னிக்கல் விசிட் டு தி கல்யாண சுந்தரம் ஃபார் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். தேங்க்யூ. ஐயா கிட்ட வச்சு ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க அண்ணே. அவர் அந்த மாட்டல் போட்டு ஒட்டுறாரு பாருங்க, அங்கிருந்தே அப்படியே பார்க்கலாம், அங்கிருந்தே பாருங்க. நம்ம மேலே போய் திரும்பவும் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விச் ஐ என்ஜாய்டு. இது ஒட்டி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒட்டிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தானுங்களே அது பைண்டிங் ஆகும். இந்த லைம் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த லைமு, அந்த குவாலிட்டி பாருங்க. அவர் இப்போ தான் ஒட்டுறாரு. இட் ஆக்ட்ஸ் லைக் ஒட்டுதா இல்லையா, எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சிமெண்ட்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து மறுநாள் பார்த்தா தான் உங்களுக்கு லேசாக ஒட்டவே செய்யும். லைம் நம்ம ஊர் மெட்டீரியல் நம்ம இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்காரங்க நம்மளை இது பண்ணிட்டாங்க. எப்படி பாருங்க, ஒட்டிச்சு பாருங்க, வெட்டிக்கல 3 ஒரு செகண்டில் இன்ஸ்டன்டேனியஸ். இட்ஸ் ஆக்ட் லைக் எ கம். அதை அங்கே எடுங்க சார். இட் ஆக்ட்ஸ் லைக் எ கம், அட்விசிவ், ஃபெவிகால், ஹெரால்டு, இந்த மாதிரியோட இட்ஸ் மோர் அன்லைக் சிமெண்ட். சிமெண்ட் வச்சிங்கன்னா என்ன சர்னு போயிருக்கும். பட் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், அந்த இது ஊற்றி காமிங்க, அந்த இது கடுக்க தண்ணியும் ஊற்றி காமிங்க, கலர் மாறுறது தெரியும். போதுங்க, வச்சிருங்க, உளுந்துற போகுது, மானத்தை வாங்கிட்டு போகுது. சும்மா தானே. ஹி ஹஸ் டன் ஈவன் வித் பிக் பிரிக். இது ஸ்மால் தானே, பிக்லேயே செய்வார். அதே வந்து இது ஊத்துறாங்க, அது ஊத்துனா கலர் மாறும் பாருங்க, உள்ள வந்து கலர் மாறும். நீங்க எடுங்க சார். அதை மூஞ்சிக்கல்ல ஊற்றலாமே. அது இந்த கலர் ஊற்றுங்க போதும், கலர் மாறி இருக்கும். அந்த இதை எடுப்பா, அதே மாதிரி அதை எடுப்பா. பனவெல்ல தண்ணி ஊத்து. பனவெல்ல தண்ணி வந்து அது கடுக்கா. இது வந்து டெம்பரேச்சர் வேரியேஷனுக்காக, என்வரான்மெண்டல் கண்டிஷன்ல அவங்க அந்த காலத்திலேயே போட்டிருக்காங்க. போடுங்க, தண்ணி ஊற்று. போதும். இப்போ கலர் இதான் இதில் ஒட்டி இருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. ஸ்மெல்லு பாருங்க, சாராய ஸ்மெல் வருது. லைமை மட்டும் இதில் மாற்றிட்டீங்கன்னா, லைம் வந்து கழுகுமலை லைம் இல்லைன்னா இது ஒட்டினீங்கன்னா கீழே உளுந்துருக்கு. நேரம் இட்ஸ் ஃபேக் லைம். நல்ல குவாலிட்டி இன்ஜென்யூனாக இருந்ததுன்னா எல்லாரும் வர சொல்லுங்க. ஃபைனல் முடிச்சிடலாம். ஃபைனல் முடிச்சு அப்படி போய் இறங்கி இல்லைங்க சார் தாங்க சூப்பர் டாக்குமெண்ட்ரு. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க சார், இன்னும் நிறைய பில்டிங்ஸ் நிறைய இருக்கு. எங்க இந்த ஆர்ச்சை பாருங்க எல்லாரும். இங்கே வந்துப்பா, இங்கே கண்ணா. இந்த ஆர்ச் வந்து எப்படி நிற்கிது நடுவில். சிவில் இன்ஜினியர் யாரும் இல்லை, சிவில் யாரோ இருக்காங்களே இப்போ, சிவில் படித்தவங்க. ஆர்கிடெக்சர் மெயின் இல்லை, சிவில் யாரோ சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காங்க. நீங்கள் முன்னாடி வாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் கேள்வி இல்லை கிடையாது, நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். முன்னாடி வாங்க. நீங்கள் சிவில் தானே, நீங்கள் சிவில் முன்னாடி வாங்க. சிவில் மட்டும் முன்னாடி வாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ச் வந்து இப்படி இருக்கு இல்லைங்களா, எனி ஆர்ச். இது வந்து பாயிண்டட் ஆர்ச். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சார், செமி சர்க்குலர் ஆர்ச், எனி ஷேப் ஆர்ச். அந்த லோடு மேலே இறங்குது இல்லையா, இறங்கினா அப்படியே உளுந்துடணும்ல ஆர்ச். நம்ம நேச்சுரல் ஃபீலிங் என்னென்னா அது அப்படியே அமுக்கி கீழே தொப்புன்னு உளுந்துடாமல் நிற்குது இல்லையா. ஆனால் படிக்கும்போது ஆர்ச் ஆக்ஷன் ஏதோ படிப்போம். வாட் இஸ் ஆர்ச் ஆக்ஷன் தெரியாது, ஏதோ ஒரு ஃபீல் வராது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிருவோம். ஆர்ச் ஆக்ஷனில் என்ன, ஆர்ச் ஆக்ஷன்னா நம்ம புக்கில் என்ன மீன் பண்ணுவான்னா வரலோடெல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு போயிடுது, அப்படிங்கிறது நமக்கு அதான் ஆர்ச் ஆக்ஷன் நினைக்கிறோம். ஆக்சுவலாக எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுன்னா, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை சொன்னனாலே உங்களுக்கு இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதாங்க. அந்த ஆர்ச் ஃபீல் வரும் பாருங்களேன். இந்த இது கீழே அப்படி வெர்டிகலாக கிராக் வந்துருச்சு,
வந்த உடனே நான் என்ன பண்ணேன், இதேமாரி அங்கே ஒரு பெரிய ஆர்ச்சில் என்ன பண்ணேன்னா, நான் உடனே கீழே ஒரு வால் கட்டி அதை கொண்டாந்து அடைச்சிட்டேன். அந்த கிராக்குக்கு கீழேருந்து வாலை கொண்டாந்து அடைச்சிட்டேன். அஸ்யூமிங் அந்த லோடு வந்து அப்படியே அந்த வாலில் இறங்கி கீழே போயிருன்னு சொல்லிட்டு ஐயா வந்து பார்த்துட்டு சிரின்னு சிரிச்சார். சிரிச்சுட்டு இவர்கிட்ட கமெண்ட் அடிக்கிறார், இது ஆறு இப்படி பண்ணணும்னு இவர் கூப்பிட்டு அன்னைக்கு கூப்பிட்டு, சார் அண்ணா யூனிவர்சிட்டி எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்னு அறிமுகப்படுத்தினார். அவர் சரின்னு சார் என்னங்க இது கூட உங்களுக்கு தெரியலன்னாரு. ஒரு 4 years பேக். என்னென்னா எப்படி தான் நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணால் லோடு கீழே இப்படி வரவே வராது, எல்லா லோடுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எட்ஜுக்கு தான் போகும் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு அதை உடச்சிட்டாரு. அப்போ நின்று தான் இருந்துச்சு. ஸோ கிராக்ஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அந்த சப்போர்ட்டு, அது மெட்டீரியல்ஸ்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டோம். அப்போது இவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஒரு ஆர்ச்சு கீழே வந்து பொய்க்கல் அல்லது ஃபால்ஸில் ஒரு கல் வச்சுட்டு அப்புறம் ஆர்ச் அப்படியே வச்சுட்டு ஒரு பைண்ட் பண்ணி காமிச்சாரு. அதான் பேசிக் ஏபிசிடி மாதிரி அவர் பைண்ட் பண்ணி காட்டினார் பாருங்களா, அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து ஏபிசிடி. ஸோ அப்படியே ஒட்டிகிட்டே வந்துடுறாங்க, செங்கல் ஒட்டிகிட்டே வந்துடுறாங்க. கீழே அப்கோர்ஸ் சப்போர்ட் இருக்குது, இது வந்து டெம்பரரி ஃபார்ம் ஒர்க்கு, பின்னாடி அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஒட்டிகிட்டே வந்தோடனே அந்த ஆர்ச் ஷேப்பில் வந்துருச்சு இல்லைங்களா. வந்த பிறகு என்னதான் இருந்தாலும் இப்படி ஒட்டினது லூஸாக தானுங்களே இருக்குது, கொஞ்சம் இதாகும்னா நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1/3 இருக்குது இல்லைங்களா. இது சீக்ரெட்ஸ் எந்த கூகுள்லையும் எங்கேயுமே இருக்குது, அதான் சார் சொல்கிறார். அந்த டாப்பில் 1/3 டீ குட் ப்ளக் இருக்கு இல்லையா, கீ ஸ்டோன் அல்ல, இந்த கீ ஸ்டோன் இருக்கிற இடத்துல வந்து சார் அதை சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு வேறு இந்த இடத்துல கீ ஸ்டோன் இல்லை. சப்போஸ் ஒரு ஸ்டோன் வச்சுருப்பாங்க தெரியுமா, கீ ஸ்டோன் அந்த மாதிரி ஆர்ச்சில் மெயின் பில்டிங்கில் சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சுருப்பான். அதுக்கு முன்னாடி கீ ஸ்டோன் வைக்கல. அதுக்கு அப்போ அந்த ஃபினிஷ் பண்ணி இப்படி ஒரு ஆஃப் வந்துடுவாங்க, இப்படி ஒரு ஆஃப் வந்து அந்த கேப் இருக்குதுங்களா, அந்த கேப் இஸ் லெஸ்ஸர் தென் த வித் ஆஃப் த கீ ஸ்டோன். அது ஷேப்பு இப்படி இருக்கும். ஸோ அந்த கீ ஸ்டோனை வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் மாதிரி வச்சு அடிப்பாங்க, டப்புன்னு அடிச்சோன்னே இந்த சைடு அப்படியே இருக்கும், அப்படியே ஃபீல் பண்ணுறது பாருங்க, அப்படியே டைட் ஆயிரும். டைட் ஆன பிறகு நீங்கள் இந்த பொய்க்கல் இப்படி வச்சுட்டீங்க, இது அப்படியே நிற்கும், எல்லா லோடு வாங்கி அப்படியே இது காமிச்சிடும். தட்டி விட்டா அது நின்று கூட ஒன்றே தட்டி விட்டுரும். ஆமாம் கரெக்ட், நல்லா முட்டை ஓடு மாதிரி அந்த இதுதான் ஆர்ச்சி. இப்போ உங்களுக்கு ஆர்ச்சி ஆக்ஷன் புரியும், அது அப்படியே டைட்னஸில் அப்படியே வாங்கி அப்படியே லோடிங் அனுப்பிச்சிடுது. அதாவது இப்படி கட்டிகிட்டே வராங்க, இந்த எண்டில் வந்து டைட்டாக ஒரு ஆப்பு வச்சு அப்படியே டைட்டாக வச்சு அடிச்சிட்டா எல்லாமே டைட் ஆயிடுது. ஸோ ஆர்ச் ஆக்ஷன், அதுதான் ஆர்ச் ஆக்ஷன். இப்போ உங்களுக்கு புரியுதா ஆர்ச் ஆக்ஷன் எப்படி ஃபோர்ஸ் போகுதுன்ட்டு. இங்கே வந்து நீங்கள் அங்கே இங்கே கீ ஸ்டோன் இல்லையே, அப்போ என்ன பண்ணுறது, வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீ ஸ்டோன் இருக்கும், இங்கே கீ ஸ்டோன் இல்லை. கட்டினது இப்படி முட்டிக்கிது, இது கொட்டா பார்க்குமாங்க, இது கொட்டை பார்க்கணும். இதுல வந்து அந்த உட்டு இருக்கு இல்லையா, உட்டை வச்சு மேல அடிச்சு செமி சர்க்கிளுக்கு தான் தேவை சார். அது போக இவங்க அந்த ஆர்ச்சில் இது ஆங்கிலே உங்களுக்கு ஒரு மாதிரி பேதன போகுது. ராஜ் வெரி செமி சர்க்கிள்ல தான் ஆப் குச்சி அப்ப ஆப் அடிச்சீங்க. இது இந்த நம்ம இந்த வீச்சுக்கு அங்க அதுக்கு ஆப் அடிச்சிருக்காங்க. வீச்சுக்கு ஆப்ங்கிறது என்ன, அங்க பாருங்க அதுக்கு அந்த கீ ஸ்டோன் இல்ல எப்படி நிக்குது, டாப்ல அப்பெக்ஸ்ல இருக்குல ஆர்ச்சோட நடு போர்ஷன்ல உடைச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சி இருக்கும் வி ஷேப்ல, சின்ன கட்டைங்களை வச்சு அடிச்சு ஒரு 10 கட்டை டாப்ல அடிச்சிருப்பாங்க, அப்படியே டைட்டா பிடிச்சிருக்கு. புரியுதுங்களா. கீ ஸ்டோனுக்கு பதிலாக 1/3 சார் சொன்ன வெர்டெக்ஸில் அந்த அடுத்த 1/3 கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அவங்க டைட்டாக வச்சு குச்சி வச்சு அடித்தாங்கன்னா அந்த மார்டர் ஜாயிண்ட்டில் ஃப்ரண்ட்லி பேக்கில் அடித்தாங்கன்னா அது அப்படியே டைட் ஆகிடும். ஸோ இன்சைடாக அங்கே டீ குட் ப்ளக்ஸ் இருக்குது. எவ்வளோதாங்க 3 கான்செப்ட், ஆர்ச்சு, மெட்ராஸ் டெரஸு, பிளாஸ்டரிங், இவ்வளோதாங்க ஸ்ட்ரக்சர், இவ்வளோதான்